Hi, Pasangla. Everyone. Hi, everyone. So, welcome to Vedantu channel, Pasangla. Yeah. Okay, done. So, second chapter oda last exercise and the last exercise நிறைய பேத்துக்கு புரியாது நிறைய பேத்துக்கு புரியாது because important இந்த 5 marks list மட்டும் கிட்டத்தட்ட 10 5 marksக்கு மேல ஒரே chapter ஒரே exercise அந்த ஒரு chapter ஒரு exerciseல இருந்து 10 important 5 marks நம்ம படிச்சு முடிச்சிரலாம் ஓகேவா so it is really important இத வச்சு தான் நீங்க எல்லா கான்செப்ட்ஸும் படிக்க போறீங்க ஓகேவா பசங்களா so second ஓட big most important chapter it is 2.8 இந்த 2.8 ல ஒவ்வொரு exercise sums ஒவ்வொரு example sumsமே important தான் ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டு பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளோட பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூல மிகப்பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் ஈவன் சொல்ல போனா நம்மளோட மிட் டேர்ம் குவார்டர்லில இருந்தே இது மிகப்பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் சரியா எத்தனை பேத்துக்கு மிட் டேர்மோட போர்ஷன் தெரியாது ஸோ யோர் மிட் டேர்ம் போர்ஷன் வில் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் தேர்ட் சாப்டர்னு 3 சாப்டரும் வரும் சரிங்களா இந்த 3 சாப்டர்ல இப்போ 3 பேத்துல ஹை வெயிட்டேஜ்னு பார்க்கும்போது 1 and 2 தான் ஸோ நம்ம 2ல அதிக வெயிட்டேஜ் எடுத்துக்கிட்டாலே யூ வில் கெட் சம்திங் ரைட் One sec. One sec. One sec, பசங்களா Yeah, Pasangla. Sorry for the disturbance. Yes. Everyone can hear me right? Okay, done. So, இங்க ரொம்ப இடி மழையுமா இருக்கிறது மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட வெதர் கண்டிஷன்ஸ் இருக்கு ஸோ இந்த வெதர் கண்டிஷன்ஸ்லயும் நாம டிமார்விஸ் தியரம் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷனை பார்க்க போறோம் சரியா பசங்களா எவ்ரிவன் யாரெல்லாம் இங்க உண்மையிலே படிக்க வந்திருக்கீங்களோ எமோஜிஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்க ஐ வாண்ட் யுவர் த ஃபயர் எமோஜிஸ் அண்ட் ஹார்ட்டி எமோஜி படிக்க வரவங்க சரியா ஸோ யார் இதுல உண்மையிலே படிக்கிறீங்க யார் இதுல உண்மையிலே கதை பேசுறீங்க லிட்டரலி ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா ஸோ என்னோட ஐடியாக்காக ஒரே ஒரு செகண்ட் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க பசங்களா யா ஸோ இத்தனை பேர் படிக்க வந்திருப்பாங்க அப்படின்றது தெரியும் யா only 2 members okay so I focus on this 2 members right சரி okay so what is point பசங்களா பாயிண்ட் இதுல என்னென்ன பாயிண்ட் கண்டுபிடிக்க போறோம்னா 2 விஷயம் சரியா எத்தனை விஷயம் பார்க்க போறோம் we are going to focus on 4 things so one sec ஐயோ ஒரே நிமிஷம் பசங்களா what is happening current இல்லனா கஷ்டம் ஹாய் பசங்களா எஸ் ஓகே சரி ஓகே ஃபைன் ஸ்க்ரீன் எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பசங்களா பிகாஸ் ஆஃப் பவர் கட் மை ஸ்க்ரீன் இஸ் லைக் திஸ் ஓகே ஸோ ஓகே ஃபார் திஸ் ஒன் செக் மக்களே ஸோ ஜஸ்ட் ரெட்டிஃபை பண்ணிப்போம்
Yeah. Okay, done. எஸ் பசங்களா. ஸோ ஸ்க்ரீன் மாறி மாறி வந்தாலும் தயவு செஞ்சு அதை பார்த்துக்காதீங்க. ஓகே, பிகாஸ் ஆஃப் லைக் பவர் கட் வி கான் டூ எனி. ஓகே பசங்களா, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஃபைன், நிறைய பேசியாச்சு. ஸோ வாட் இஸ் டிமார்பி தியரம் மேம்? இது எதுக்கு மேம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் யாரெல்லாம் ஆஃப்லைன் சென்டர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ, திஸ் இஸ் ஆர் ஆஃப்லைன் சென்டர்ஸுக்காக ஒரு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு தனித்தனி மென்டர்ஷிப் இருக்குது. அது கூட ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ் இருக்குது. இந்த கிளிக்கர்ஸ் என்ன மேம் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அங்கே நிறையா குவிசஸ் இருக்கும். நீங்கள் அந்த கிளிக்கர்ஸ் வச்சு ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ரிமோட்டை வச்சு தான் உங்களோட அட்டனன்ஸே கவுண்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அந்த ரிமோட் வச்சு தான் நம்மளுக்கு அட்டனன்ஸ் கவுண்ட் ஆகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த JN நீட் ஆன் ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு 40% இப்போ நம்ம கிட்ட ஸ்காலர்ஷிப் இருக்கு. என்ரோல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே என்ரோல் பண்ணலாம். ரிப்பீட்டர்ஸுக்குமே பேட்சஸ் இருக்கு. ஓகே, if we have repeater batches also, உங்களோட என்ன சொல்றது, உங்களோட சீனியர்ஸ் யாராவது தெரிஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நீங்க ரெஃபர் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா இந்தியாவோட மாஸ்டர் டீச்சர்ஸ் தான் இதை ஹேண்டில் பண்ண போறாங்க. ஒருவேளை நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவங்களுக்கு நீங்க சொல்லலாம் வி ஹேவ் அ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை எழுதி கூட நீ பண்ணலாம். உனக்கு மூளை இருக்குடா, நீ எழுதலாம், எழுதி பாஸ் பண்ணி இந்த எக்ஸாமை நீங்க ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த டெஸ்ட்டை நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணட்டும். ஆஃப்லைன் சென்டர்ஸ் எங்க இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர்ன்ற எல்லா சென்டர்ஸ், இம்பார்ட்டன்ட் சென்டர்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்கு. ஓகேவா பசங்களா? எஸ். ஸோ த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் கிவ் எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருந்தாலும் சரி, நம்ம போலார் ஃபார்ம்ல எழுதலாம். கரெக்டா பசங்களா? எவ்ரிவன் நோஸ் தட், ரைட்? ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையுமே நம்ம போலார் ஃபார்ம்ல எழுத முடியும். r × cos θ + I sin θ அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இந்த cos θ + I sin θக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேரு தான் டி மார்விஸ் தியரம். சரியா பசங்களா? எஸ், அஃப்கோர்ஸ் 2.7 பார்க்கலனாலும் இது தாராளமாக நீங்கள் கவனிக்கலாம். ஸோ டிமார்விஸ் தியரம்ல இருக்க போலார் ஃபார்ம் என்னது? ஒவ்வொரு இசட்டையுமே நீங்க r × cos θ + I sin θன்னு எழுதலாம். சரிங்களா? இது எப்படி எழுதலான்றது எல்லாத்தையும் நான் 2.7ல சொல்லி கொடுத்துருப்பேன். நோ வரிஸ், அதை திருப்பி நான் இந்த எக்ஸசைஸ்ல உங்களுக்கு நான் யூஸ் பண்ணும்போது சொல்லித்தரேன். சரிங்களா? இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கான ப்ராப்பர்ட்டி இட்ஸ் ரைஸ்டு பார் n. ஓகேவா? இந்த மாதிரி இருக்க ஒரு நம்பருக்கு பவர் ரைஸ் பண்றோம், n பவர் ரைஸ் பண்றோம். சரிங்களா? அப்படி n பவர் ரைஸ் பண்ணா அதோட அல்டிமேட் ஆன்சர் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த தீட்டா கூட என்ன மல்டிபிள் பண்றதுக்கு ஈக்குவல். சரியா? சோ பவரா ரைஸ் பண்ண ஒரு விஷயத்த ஆங்கிள் கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் நீங்க nth ரூட்ல இருந்து எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிப்பீங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட யூசேஜ் வந்து அதிகம், ரொம்ப அதிகம். இந்த ப்ராப்பர்ட்டியோட யூசேஜ் இல்லைன்னா வச்சுக்கோங்க, நீங்க ஸ்கொயர்டாலே ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணும். a² + b² + 2ab இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். கியூப் அப்படின்னா a³ b³ 3ab², 3ab², 3a²b அப்படின்ற ஃபார்முலால நீ எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க. கரெக்டா? ஸோ ஹோல் பவர் என்னன்றப்போ எந்த ஒரு ஹோல் ஃபார்முலாலுமே எக்ஸ்பேண்ட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு ஆன்சரை எழுதலாம். எப்படி ஆன்சர் எழுதலாம்னா, தீட்டா கூட அந்த எண்ணை மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். எவ்ரிவன் காட் இட்? ஸோ இப்போ நான் உங்ககிட்ட ஒரு குவிஸ் கேட்க போறேன். யூ ஹாவ் கோயிங் டு ஆன்சர் மை குவிஸ். சரிங்களா? அப்போ cos θ + I sin θ தி ஹோல் பார்ட் 2. சரிங்களா? ஹோல் பார்ட் 2 இதோட ஆன்சர் என்ன பசங்களா? வாட் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ்? What is the answer for this? Cos θ + I sin θ தி ஹோல் ஸ்கொயர். இதோட ஆன்சர் என்ன பசங்களா? ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா இது என்னன்னு எழுதிக்கலாம்னு சொன்னேன். Yes, so you have to listen the class. Yes, good Pragadish. Yeah, இது வந்து cos of 2θ + I sin 2θ ன்னு எழுதிக்கலாம். Okay, perfect. இப்போ இதுவே இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. cos θ, okay, cos θ - I sin θ கூட 2 மல்டிபிள் பண்றோம், பவர் 2 பண்றேன். அப்போ உங்களோட ஆன்சர் பவர் 2 ரைஸ் பண்றோம். அப்போ உங்களோட ஆன்சர் yes, good. Yeah,
So it is cos 2 theta minus I sin 2 theta. சரிங்களா? இந்த இடத்துல மைனஸா இருக்கணும். 1 by எல்லாம் வர தேவையில்லை. ஓகே, நோ நீட் ஃபார் 1. ஜஸ்ட் நீங்க தீட்டாவை மட்டும் மைனஸ் பண்ணுங்க, இன்டூ பண்ணுங்க. ஓகே ஓகே, இப்போ இது வேலை. சப்போஸ் இந்த கேஸுக்கு சொல்றேன், cos theta plus I sin theta கூட பவர் -2 போடுறீங்க. What will happen? -2 போட்டா what will happen? எஸ்பெஷலா cos theta plus I sin theta க்கு பவர் -2 போடுறேன். -2 போட்டா என்னவா மாறும்? ஏன் பசங்களா, what will happen for this? -2 அப்படின்றது பவர்ல இருக்கு. அப்ப இந்த -2 உள்ள கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணுவீங்க. Yes, what will happen then? Okay, cos of -2 theta plus I sin -2 theta. கரெக்டா? ஆனா எத்தனை பேத்துக்கு தெரியும் cos of theta, cos of minus theta வந்து cos theta தான். அப்போ இது cos of 2 theta, ஆனா இங்க இருக்க மைனஸ் வெளியே வந்தா minus I sin 2 theta. Everyone have a clarity? புரிஞ்சுதா? சோ அந்த எண்ணை எப்படி இருந்தாலும் சரி முன்னாடி மல்டிபிள் கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணுவோம். ஓகேவா? எஸ். சோ இதுதான் டி-மார்விஸ் தியரம். ஓகேவா? இதுதான் டி-மார்விஸ் தியரம். இந்த தியரம் வச்சு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். Are you ready பசங்களா? எஸ் everyone. So z is equal to cos theta plus I sin theta. First example பார்த்துருவோமா? First example என்ன இருக்கு? Z is equal to cos theta plus I sin theta. Show that z power n plus 1 by z power n is equal to 2 cos n theta அப்படின்றத நீ ஷோ பண்ணும். ஓகே, first of all, what is 1 by z? z வந்து cos theta plus I sin theta இருக்கா? இதை வந்துட்டு நீங்க யூக்ளியர் ஃபார்ம்ல, ஓகே ஐலர் ஃபார்ம்ல உங்ககிட்ட சொல்லியோ, சரி ஓகே, ஐலர் ஃபார்ம்லான்னு ஒன்று இருக்கு பசங்களா. காமன் ஆங்கிள் இருக்கிறதுலாம் காமனா எடுக்க முடியாது. ஓகேவா? ஆங்கிள் இருக்கிறது காமனா எடுக்க முடியாது பசங்களா. சரிங்களா? சி வாட் இஸ் z பார் n and 1 by z பார் n? z பார் n ஓட ஆன்சர் என்ன பசங்களா? z பார் n என்னது? ஜஸ்ட் அதுக்கு பவர் n ரைஸ் பண்றீங்க. அப்போ cos theta plus I sin theta கூட பவர் n ரைஸ் பண்ணா என்ன வரும்? What will happen? Of course. Right. Okay. Perfect answer. Yes. One sec. Yes. Harish, Pragadish, very good ra. Only 2 members were listening to our classes. மத்தவங்கலாம் சும்மா பேச வந்திருப்பாங்க போல இருக்கு. No problem. Yes. Okay. இது என்னன்னு கேட்டிங்கன்னா z is equal to e power I theta. ஓகேவா? z is equal to e power I theta. ஏன் மேம் e power I thetaன்னு போடுறீங்க அப்படின்னா, ஸோ வாட் இஸ் ஆய்லர் ஃபார்ம்? ஒரு ஆய்லர் ஃபார்ம் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா, ஓகே ஆய்லர் ஃபார்ம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. ஸோ வாட் இஸ் ஆய்லர் ஃபார்ம் அப்படின்னா, ஸோ r1 cos theta plus I sin theta இருக்குல்ல, இதை நீங்கள் ஆய்லர் ஃபார்மில் எழுத முடியும். ஸோ EULER, that format is called EULER. ஸோ இட் இஸ் ஒரு z வந்து r cos I theta plus cos theta plus I sin theta. சரிங்களா? இப்படி இருக்கிற ஒரு போலார் ஃபார்மெட்டை உங்களால் ஆய்லர் ஃபார்மில் எழுத முடியும். எப்படி எழுதுவீங்க அப்படின்னா z is equal to r into இவனுக்கு பதிலாக cos theta plus I sin theta. cos theta plus I sin thetaக்கு பதிலாக நீங்கள் என்னென்ன எழுதலாம்? e power I theta அப்படின்னு சொல்லி எழுதலாம். what you will write it? e power I theta அப்படின்னு சொல்லி எழுத முடியும். சரியாப்பா? ஸோ இஃப் வாட் இஸ் ஹேப்பனிங், அப்போ z is equal to இப்போ r ஓட வேல்யூ 1, ஏன்னா cos thetaக்கு முன்னாடி யாருமே மல்டிபிள் இல்லை. ஸோ r ஓட வேல்யூ 1. அப்போ இது e power I theta. அப்போ 1 by z என்னவா இருக்கும் அப்படின்னா இதோட ரெசிப்ரோக்கல் 1 by e power I theta. ஸோ இது மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ இது மேலே போச்சுன்னா e power minus I theta. e power minus I theta. அவ்வளோதான், உன்னோட வேலை முடிஞ்சிருச்சு. e power minus I thetaனா என்னது? What does e power minus I theta means? அப்படின்னா ஒன்றும் இல்லை, cos of minus theta plus I sin minus theta. சரியா?
So what is cos of minus theta? It is cos theta. Cos theta minus I sin theta. அப்போ 1 by z ஓட வேல்யூ என்னது? cos theta minus I sin theta. சரியா பசங்களா? Yes everyone. So 1 by z ஓட வேல்யூ புரிஞ்சிருச்சா? z க்கும் 1 by z க்கும்? Yes. So the e power I theta னு எழுதிக்கலாம். Okay. Ma'am, e na என்னது ma'am? it is e na exponential. e power x படிப்பல்ல, உங்களோட 11th ஸ்டாண்டர்ட் e power x படிச்சிருக்கீங்க, e power 2x படிச்சிருக்கீங்க, ரைட்? இது ஒரு ஃபங்க்ஷன், இது எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். அந்த எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு உங்களால காம்ப்ளெக்ஸ் சம்லரை மாற்ற முடியும். அந்த மாத்திர ஃபார்மேட் தான் ஆய்லர் ஃபார்ம் ஈக்குவேஷன். சரிங்களா? எஸ், இது ஒரு ஃபார்முலா. ஸோ எப்படி z வந்து cos theta plus I sin theta னு எழுதலாம்னு சொல்லணும், அந்த மாதிரி. ஸோ cos theta plus I sin theta-வை நீங்க e power I theta னு எழுதலாம். ஓகேங்களா? அது எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் a long process. அது ஏன் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஓகே ஐ கேன் எக்ஸ்பிளைன். ஸோ இப்போ காஸ் தீட்டாக்குன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. அந்த எக்ஸ்பிரஷன் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த எக்ஸ்பிரஷன் இட் இஸ் லைக் 1 minus x²/2 சம்திங், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன். சரிங்களா? சைன் தீட்டாக்கும் இந்த மாதிரி சைன் தீட்டாவை எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வரும். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஐயால மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா e power x-ஓட எக்ஸ்பிரஷன் வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து பைனாமியல் ஃபங்க்ஷன். நீங்கள் பைனாமியல் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் படிச்சிருக்கீங்களே, e power x is equal to 1 plus x by x factorial 2 plus 2 by factorial, அதெல்லாம் படிச்சிருக்கீங்களே, அந்த மாதிரி எக்ஸ்பிரஷனில் வரும். இதெல்லாம் எனக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ், இது உனக்கு தேவையே இல்லை. சரியா? ஸோ z நம்மளுக்கு தெரியும், 1 by z தெரியும். z is equal to cos theta plus I sin theta. ரைட்டுங்களா? அப்போ z பார் n என்னது? cos theta plus I sin theta the whole power n. ஹோல் பார் n வந்துச்சு அப்படின்னா டிமார்விஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். டிமார்விஸ் தியரம் யூஸ் பண்ணா என்ன ஆகும் பசங்களா? என்ன ஆகும்? இந்த n உள்ள மல்டிபிள் ஆயிரும். இப்போ cos n theta plus I sin n theta, ரைட்டா? 1 by z க்கு பவர் n போட்டிங்கன்னா என்ன ஆகும்? cos theta minus I sin thetaக்கு பவர் n பண்றோம். அப்போ என்ன ஆகும்? since cos n theta minus I sin n theta. ஓகே, அவன் என்ன கேட்டிருக்கான்? அடிஷன் கேட்டிருக்கான். ஓகேவா? இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணா என்ன ஆகும்? லெஃப்ட் சைடு ஆட் பண்றீங்க. லெஃப்ட் சைடு ஆட் பண்ணா என்ன ஆகும்? இந்த ரெண்டு ஆப்போசிட் சைன் கேன்சல் ஆகி இவங்க 2 டைம் வந்துருவாங்க. 2 டைம் cos n theta அப்படின்னு வரும். இதுவே நீங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? சப்ராக்ட் பண்ணீங்கன்னா cos கேன்சல் ஆயிரும், இவங்க ஆட் ஆயிருவாங்க. இவங்க ஆட் ஆகும்போது என்ன ஆகும்? 2i sin n theta அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கும். யா எவ்ரிவன் காட் இட்? ஆட் பண்ணா cos வரும், மைனஸ் பண்ணா sin வரும். சரிங்களா? எப்பயுமே ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேர்மும் சப்ராக்ட் பண்ணா செகண்ட் டேர்மும் ஆன்சரா கிடைப்பாங்க. எவ்ரிவன் காட் இட்? இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். டிமார்கன்ஸ் தியரம்ங்கிறது இவ்வளவுதான். ஜஸ்ட் சிம்பிள் அண்ட் சிம்பிள். ஓகே? எஸ். ஓகே ஃபைன். ஸோ டிமார்வி தியரம் இருக்கணும் அப்படின்னா நான் சொன்ன ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? உள்ள இருக்கிறவங்க cos theta plus I sin theta ஃபார்மேட்ல இருக்கணும். I வந்து சைன் கூட தான் இருக்கணும். I எப்பயுமே சைன் கூட தான் இருக்கணும். சரியாப்பா? மிஸ் எல்லா ஃபார்முலாவையும் மெயின் ஃபார்முலையும் கொஞ்சம் கேட்கறதா? நான் லாஸ்டா கேட்கட்டா? எஸ் சலீம். யா ஹரிஷ், லாஸ்டா கேட்கட்டா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா I யார் கூட தான் மல்டிபிள் இருக்கு? I அப்படின்னாலே நம்ம சைன் கூட தான் மல்டிப்ளைல இருக்கணும். ஆனா இந்த இடத்துல ஓகே ஒன் செக், கரண்ட் வந்துருச்சு. எஸ் பசங்களா? ரைட். ஓகே எவ்ரிவன், சோ லிசன் டு தி கிளாஸ் ப்ளீஸ். சோ பை வந்து நம்மளுக்கு காஸ் கூட தான் மல்டிபிள் இருக்கு, இங்க சைன் கூட மல்டிபிள் ஆகணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. அப்போ அந்த ஐயை காமனா வெளியே எடுத்துடலாம். சரியா? இப்போ ஐயை காமனா வெளியே எடுக்க போறோம். இந்த ப்ரொசீஜரை நீங்க தான் எனக்கு சொல்ல போறீங்க. ஐயை எப்படி காமனா வெளியே எடுக்கலாம்? எனி ஐடியா? ஸோ ஐ எப்படிடா காமனா எடுக்கலாம்?
எனி ஐடியா? இப்போ ஐ பார்த்தீங்க அப்படின்னா சைன் கூட இருக்கு. ஸோ வென் யூ ஆர் டேக்கிங் ஐ, ஒருவேளை ஐயை நீங்கள் முன்னாடி காமனாக எடுத்தாலும் சரி, இல்லை மேம் நான் வந்துட்டு ஐயால மல்டிபிள் பண்ணட்டா அப்படின்னாலும் சரி, ஓகேவா? யூ கேன் டூ வித் எனி மெத்தட். நீங்க ஒரு ஐயால மல்டிபிள் பண்ணாலும் ஓகே, ஆர் ஐயை மொத்தமா காமன் அவுட் பண்ணாலும் சரி. ஓகே, எஸ் பசங்களா? ஸோ லிட்டரலி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஓகே லிசன் டு திஸ் கிளாஸ் ப்ளீஸ். ஸோ sin pi by 6 plus I cos pi by 6 இவங்க மட்டும் தான் நம்மளுக்கு இருக்காங்க. ஓகேவா? இவங்க மட்டும் தான் நம்மளுக்கு இருக்காங்க. ஐ காமனா எடுக்கிறீங்க. அப்ப ஐ காமனா எடுத்தா என்ன மேம் ஆகும்னு கேட்டீங்கன்னா pi by 6 வந்துரும். இந்த இடத்துல 1 by ஐன்னு வரும். ஓகேவா? இந்த இடத்துல ஐயே இல்ல. ஸோ when you take 1 I is common, it becomes plus 1 by I sin pi by 6. சரிங்களா? 1 by I யோட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா மைனஸ் ஐ. கரெக்டா பசங்களா? 1 by I யோட வேல்யூ என்னது? மைனஸ் ஐ. ஸோ ஐயை வெளியே காமனா எடுத்தீங்க அப்படின்னா cos pi by 6 மைனஸ் ஐ sin pi by 6. ஓகே, அப்ப இந்த டேர்மை நீங்க எப்படி எழுதிக்கலாம்? இந்த டேர்முக்கு பதிலாக நீங்க என்னன்னு எழுதிக்கலாம்? இந்த டேர்மை யூஸ் பண்ணலாம். ஓகே, sin pi by 6 plus I cos pi by 6க்கு I into cos pi by 6 minus I sin pi by 6ன்னு எழுதிக்கலாம். சரியா பசங்களா? எவ்ரிவன் காட் இட்? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ரெண்டு பக்கம் 18 பண்ண போறோம். ஏன்னா அவன் 18 பவர் கேட்டிருக்கான். sin pi by 6க்கு plus I cos pi by 6க்கு பவர் ரேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஆன்சரை நாம என்னன்னு பார்த்தோம்? I into cos pi by 6 minus I into sin pi by 6 பவர் 18. ஓகே, ஸோ ரெண்டு பவர் இருக்கு. இப்போ ஒரு நம்பர் இருக்கு, ஏன்னு ஒரு நம்பர் இருக்கு, பின்னு ஒரு நம்பர் இருக்கு. ரெண்டுக்குமே பவர் 2 எடுக்கிறீங்க. தனித்தனி பவர் எடுத்துக்கலாமா? a² b² எடுத்துக்கலாம்னா எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி தானே நம்ம இங்கேயும் பண்ண போறோம். அப்போ என்ன பண்ண போறோம்? இங்க ரெண்டு மல்டிபிளிகேஷன் இருக்கு. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ரெண்டு பேரும் ப்ராடக்ட்ல இருக்காங்க. அப்போ தனித்தனி பவர் எடுத்துக்கலாமா? கேன் வி டேக் தனி லைக் செப்பரேட் பவர்ஸ் எடுத்துக்கலாமா? எஸ், யூ கேன் டேக். அப்போ I raised to power 18 cos pi by 6 minus I sin pi by 6க்கு power 18 எடுத்துக்கலாம். ஓகே எவ்ரிவன், what is 9 I raised to power 18? I raised to power 18 ஓட ஆன்சர் என்ன? எஸ் பிரகதீஷ், you can take individual power. ரைட்டா? இப்போ I raised to power 18 ஓட ஆன்சர் என்ன? பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். what is the answer? இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஐ பவரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல நம்ம பண்ணியிருக்கோம். இட் இஸ் 1 -1. யா, இட் இஸ் -1. பர்ஃபெக்ட். அப்போ இதோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு -1. I raised to power 18 ஓட ஆன்சர் -1. ஓகே, இதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு என்ன தியரம் அப்ளை பண்ணலாம்? இதுக்கு டிமார்வி தியரம் அப்ளை பண்ணலாம். மார்வி தியரம் அப்ளை பண்ணலாம். ஸோ 18 உள்ள மல்டிபிள் ஆயிரும். அப்போ cos 18 pi by 6 minus I sin 18 pi by 6. Okay, 18 6 cancel ஆச்சு அப்படின்னா it is 3. இதுவும் 3. So minus 1 cos 3 pi minus I sin 3 pi. I think you can find the value also. சரியா? cos 3 pi ஓட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா -1. cos 3 pi ஓட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா -1. ஓகே, sin 3 pi ஓட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 0. -1 into -1 plus I0 which is 1. So what is your final answer பசங்களா? It is 1. 1 தான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். மேம் cos ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா cos odd multiples of pi. odd multiples of pi க்கு -1 வரும். ஈவன் நம்பர் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் பைக்கு நம்மளுக்கு +1 வரும். சரிங்களா? இதுவே சைன் வந்து பையோட மல்டிபிள்ஸ் தான் 0. சைனோட பையோட மல்டிபிள்ஸ் become 0. சரியா? become 0. ஓகே, how minus pi? ஓகே, cos how minus pi ன்னு கேக்குறீங்க. ஓகே ஃபைன். 3 pi னா என்னது? 3 piங்கிறது 3 into 180. So 3 into 180 means I think it is 3 into 180. So 3 into 180 அப்படின்னா cos 540. சரிங்களா? 540 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? 540 வந்து 360 பிளஸ் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்.
How could you split it? So it is cos of 7, okay, 360 plus 180. 360 plus 180. 360 கூட ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? cos 180 தான் வரும், ரைட்டா? cos 180. cos 180 யோட ஆன்சர் என்னது? -1. cos 180 ஆன்சர் இஸ் -1. அதுவும் எப்படி புரியல அப்படின்னா 90 plus 90. ஓகேவா? 90 plus 90 is -1. Yes. Okay, done. Perfect. What about this sum? So we have to explain this sum. Simplify 1 plus cos 2 theta plus I sin 2 theta plus 1 plus cos 2 theta minus I sin 2 theta. என்ன பண்ணலாம்? மேம் இது மேம் புரியல. 𝑠𝒏, like I can't understand your language. யா பசங்களா, இது என்ன பண்ணலாம் பசங்களா? எனி ஐடியா வாட் இஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு? ஓகே, எத்தனை பேர் அது பாத்தீங்கன்னு தெரியல. சி, டிமார்வின்ஸ் தியரம் யூஸ் பண்ணணும்னாலே காஸ் சைன் மட்டும்தான் இருக்கணும். ஸோ காஸும் சைனும் இருக்கிறவங்க இவங்க மட்டும்தான், ரைட்டா? அப்போ காஸ் 2 theta பிளஸ், ஓகே, சி z இஸ் ஈக்குவல் டு காஸ் 2 theta பிளஸ் I sin 2 theta. இதுல யாருக்காவது r ப்ரிடிக்ட் ஆகுதா? உன்னோட z வந்து r இன்டூ காஸ் theta பிளஸ் I sin theta தான், சரியா? ஆறுங்கிற ஒரு நம்பர் முன்னாடி மல்டிபிள்ல இல்ல அப்படின்னா உன்னோட ஆரோட வேல்யூ 1. ஓகேவா? ஆரோட வேல்யூ 1ன்னு அர்த்தம். யா பசங்களா, இப்போ லோட் ஆகல. இட் இஸ் நாட் லோடிங் நவ், ரைட்? Yeah, okay, once. Okay, fine. Yeah, பசங்களா, so what is given here? இப்போ என்ன இருக்கு நம்ம கிட்ட? Okay, what is 1 by z? 1 by z is equal to cos 2 theta minus I sin 2 theta. அவ்வளவுதான், ஓகேவா? அது z னா இது 1 by z, சரியா? இப்போ எல்லாத்தையும் z க்கு மாத்திரு. everything change into z. ஓகே, அப்போ கொடுத்திருக்க ஃபார்மேட் எப்படி இருக்கு? கொடுத்திருக்க ஃபார்மேட் பார்க்க 1 plus z divided by 1 plus 1 by z the whole power 30 அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கு, சரிங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணுங்க? LCM பண்ணுங்க. மேம் புரியலையா? ஓகே, ஃபைன், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, we will go very slow. வெரி ஸ்லோவாகவே போவோம், சரியா? ஓகே பாத்தீங்களா? சி, ஐ எம் எக்ஸ்பிளைனிங் வாட் இஸ் போலார் ஃபார்ம். ஓகேவா? போலார் ஃபார்ம் ஆஃப் இசட், சரியா? போலார் ஃபார்ம் ஆஃப் இசட் என்னன்னு கேட்டீங்கன்னா r இன்டூ காஸ் தீட்டா பிளஸ் I sin தீட்டா. இதுதான் ஒரு போலார் ஃபார்ம் இருக்க வேண்டிய இடம், சரிங்களா? இதுல ஆர்னா என்ன மேம்? ஆர் அப்படிங்கிறது இந்த இசட்டோட மாடுலஸ். ஆருங்கிறது என்னது? இந்த இசட்டோட மாடுலஸ். இந்த தீட்டாங்கிறது என்னது? ஆர்குமெண்ட். தீட்டானா என்னது? இட் இஸ் ஆர்குமெண்ட். ஆர் அப்படின்னா மாடுலஸ், தீட்டா அப்படின்னா ஆர்குமெண்ட், சரியா? இது வரைக்கும் எல்லாருமே கிளியர், ரைட்? இப்போ நம்மள क्वेश्चनல cos theta sin theta ன்னு ஒரு காம்பினேஷன்ல இருக்காங்க. who is it? so cos 2 theta plus I sin 2 theta. ஒருவேளை நான் இவனை z ன்னு எடுத்துக்கிறேன், ஓகேவா? suppose I am taking this as z. அப்ப cos 2 theta plus I sin 2 theta. ரைட்டா பசங்களா? இப்போ நீங்க சொல்லுங்க, r இருக்க வேண்டிய இடத்துல யாராவது இருக்காங்களா? is anyone there in place of r? rங்கிற இடத்துல யாராவது இருக்காங்களா? so cos 2 theta plus I sin 2 theta க்கு முன்னாடி யாராவது மல்டிபிள்ல இருக்கா? is anyone there? nope, யாருமே இல்லையா? 1 இருக்குன்னு அர்த்தம். அப்படி யாருமே இல்லைன்னா 1 இருக்காங்கன்னு அர்த்தம், சரியா? it is multiple of 1. அப்படின்னா என்ன அர்த்தம்? mod z ஓட வேல்யூ 1. mod z ஓட வேல்யூ 1, சரியா? yes. okay, my second question, mod z ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு எழுதணும்.
mod z ப்ராப்பர்ட்டி வச்சு எழுதுறோம். mod z ஓட ப்ராப்பர்ட்டி என்னன்னு தெரியுமா? mod z தி ஹோல் ஸ்கொயர். mod z ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும் தெரியுமா? z ஐயும் z கான்ஜுகேட்டையும் மல்டிபிள் பண்ணா you will get mod z தி ஹோல் ஸ்கொயர். ரைட்டா? தெரியுமா? இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம நிறைய டைம் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஒரு சாப்டர்லயே நிறைய டைம் யூஸ் பண்ணிருக்கோம் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிய. ஏன்னா எக்ஸையும் அதாவது எக்ஸ் பிளஸ் ஐஒய்யும் எக்ஸ் மைனஸ் ஐஒய்யும் மல்டிபிள் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். இது வேற யாரும் கிடையாது, நம்மளோட mod z-ஓட ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? ஸோ திட்ஸ் வை. ஸோ mod ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு z பார். ரைட்டா? இப்போ கொஸ்டின் என்ன? இதோட வேல்யூ 1. இப்போ 1 is equal to z bar. அப்போ z பாரோட ஆன்சர் என்னது? 1 by z. அப்போ z bar z காம்ப்ளிகேட்டுங்கிறது வேற யாரும் கிடையாது, 1 by z. இதைத்தான் நான் உனக்கு ஸ்ட்ரெயிட்டாவே சொல்றேன். உங்களோட மாடுலஸ் வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா z கான்ஜுகேட் வந்து 1 by z. ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட z கான்ஜுகேட் என்னது? வாட் இஸ் z கான்ஜுகேட் ஃபார் திஸ் நம்பர்? அதோட z கான்ஜுகேட் யாரு பசங்களா? z கான்ஜுகேட் will be cos 2 theta minus I sin 2 theta. ஆனா z கான்ஜுகேட் யாருக்கு ஈக்குவல்? 1 by z க்கு ஈக்குவல். ரைட்டா? எவ்ரிவன் புரிஞ்சுதா? ஓகே, நம்மளுக்கு z தெரியும், z கான்ஜுகேட் தெரியும். இப்போ கொடுத்திருக்க கொஸ்டின் ரொம்ப பெருசா இருக்கு. கொடுத்திருக்க கொஸ்டின் இருக்குல்ல, ரொம்ப பெருசான கொஸ்டின். இந்த கொஸ்டினை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா, என்கிட்ட 1 இருக்கு, அதுக்கப்புறம் z இருக்கு, டிவைடட் பை 1 பிளஸ் 1 பை z ஹோல் பார் 30. நான் யூஸ் பண்ண எல்லா ஸ்ட்ராட்டஜி வச்சு வேரியபிளா மாத்திட்டேன். இதுக்கு மேல என்ன பண்ணலாம்? எனி ஐடியா? இதுக்கு மேல ஏதாவது பண்ண முடியுமா பசங்களா? எனி ஐடியா? இதுக்கு மேல என்ன பண்ணா கரெக்டா இருக்கும்? Can you see? We can take LCM. LCM எடு. Okay, perfect. Yeah, LCM எடுங்க. அப்போ 1 plus z டிவைட்ல z plus 1 by z the whole par 30. ஓகே, இப்போ இதுல யாரெல்லாம் கேன்சல் ஆவா? யார் கேன்சல் ஆவா? ஆப்வியஸ்லி இதுவும் கேன்சல். ஏன்னா மேலேயும் 1 by z, கீழேயும் 1 by z. அவனும் கேன்சல் ஆயிருவான். அப்போ இங்க இருக்க z மேல போச்சுன்னா z par 30. zங்கிறது யாரு? Who's your z? Your z is cos 2 theta plus I sin 2 theta the whole part 30. So 30 உள்ள மல்டிபிள் ஆகும். அப்ப cos 60 theta plus I sin 60 theta. ரைட்டா? ஆன்சர் வந்துருச்சு. எவ்ரிவன், ஏதாவது சம் டவுட்டா? ஏதாவது சம் டவுட்டா இருந்தா சொல்லுங்க. எஸ், இந்த 2 சம் கிளியரா? எஸ். ஸோ டிமார்வி தியரம்னா ஜஸ்ட் மல்டிபிள் தான் பண்றோம். முன்னாடி ஏதாவது ஷார்ட்கட்ஸ்ல வச்சு நீங்க ரிட்டிஃபில் பண்றதா. ஓகே, அவ்வளவுதான்ப்பா, அவ்வளவுதான் சம். ஓகே, 30 into 2 theta. 30 into 2 theta. ஹரிஷ், அங்க ஆல்ரெடி 2 theta இருக்கு. ஆல்ரெடி ஒரு 2 theta இருக்கு. ஸோ 30 into 2 theta it becomes 60 theta. எஸ் பசங்களா? ரைட், ஓகே. சோ இது வரைக்கும் நீங்க பார்த்தது ஒரு போலார் ஃபார்ம்ல இருந்தா, ஓகேவா? when it is a polar form. ஆனா இது போலார் ஃபார்ம்ல இல்ல. கொடுத்திருக்க क्वेश्चन போலார் ஃபார்ம்ல இல்ல, ஆனா பவர் கேட்டிருக்கான். பவர் அப்படினாலே you use de Moivre. ஓகேவா? பவர் கான்செப்ட் வந்தாலே நம்ம de Moivre தான் யூஸ் பண்ண போறோம். ஆனா இங்க நம்மளுக்கு அது எதுல இல்ல பசங்களா? it is not in polar. அப்ப போலாருக்கு மாத்தலாமா? sin thetaக்கு சொன்னீங்களா? 2 thetaன்னு வரும்பா. ஓகேவா? Yes, பசங்களா? So can we change it to polar form? So what is the polar form? So z is equal to 1 plus I. So z is equal to 1 plus I-க்கு நீங்க இப்போ என்ன கண்டுபிடிக்க போறீங்க? மாடுலஸ் வேல்யூ, போலார் வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. ஓகே, மாடுலஸ். So இதை நம்ம என்ன பண்ணணும்? r is equal r into cos theta plus I sin theta. சரியா? எஸ் பசங்களா, அப்ப நம்மளுக்கு 2 விஷயம் தேவை. என்ன விஷயம் தேவை? r தேவை, theta தேவை. ஓகேவா? r எப்படி கண்டுபிடிப்பீங்க? வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் r? r வந்து மாடுலஸ். மாடுலஸ் யாருக்கு ஈக்குவல்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் என்னது? 1. so ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். சரியா? which is equal to
1 square plus 1 square which is root 2. ஆரோட வேல்யூ என்னது? root 2. ஓகே, வாட் அபவுட் தீட்டா? தீட்டோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? tan inverse of y by x. தீட்டா வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? tan inverse of y by x with உனக்கு ஒரு நோட்டேஷன் சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டா இருந்தா பிரச்சனை கிடையாது. செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட்லாம் வந்தா தான் ப்ராப்ளம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா நோ ப்ராப்ளம். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் y யோட வேல்யூ என்னது? 1. 1 by 1. tan எந்த வேல்யூக்கு 1 கிடைக்கும்? யா, tan எந்த வேல்யூக்கு 1? எஸ், இட் இஸ் ஸ்ட்ரெயிட் அவே ஆல்ஃபா. யா, tan எந்த வேல்யூக்கு 1 டா? tan ஓட pi by 4. பர்ஃபெக்ட். யா, ஸோ இட் பிகம்ஸ் pi by 4. ஓகேவா? ஸோ தீட்டா யாரு கிடையாது? pi by 4. அப்போ நம்மளோட z என்னது? root 2 into cos of pi by 4 plus I sin pi by 4. இதுதான் உங்களோட z. சரிங்களா? இப்போ z என்ன பண்ண சொல்லிருக்காங்க? பவர் 18. அப்போ z பவர் 18 is equal to root 2 பவர் 18. தனித்தனி பவர் எடுத்துக்க போறேன். இதுக்கு பவர் எடுத்தா என்ன ஆகும்? பவர் உள்ள மல்டிபிள் ஆயிரும். ஸோ cos 18 pi by 4 plus I sin 18 pi by 4. 18யும் 4யும் கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணா 9 and 2. So 9 pi by 2. root 2 power 18. root 2 power 18 2 power 9 எழுதிக்கலாம். ஓகேவா? root 2 power 18 2 power 9 எழுதிக்கலாம். ஏன்னா ரூட்ல பாதி ரூட் தானே. ஸோ 18ல பாதி 9. அப்போ 2 power 9 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இட் பிகம்ஸ் cos 9 pi by 2 plus I sin 9 pi by 2. Okay, everyone, check out and say cos of multiples of pi by 2. எந்த ஒரு multiple of pi by 2 ஓட ஆன்சர் 0. cos of 9 pi by 2. Any multiples of pi by 2. pi by 2 ஓட multiples எல்லாமே 0 தான். cos பொறுத்த வரைக்கும். ஆனா sin பொறுத்த வரைக்கும் என்னது? What is sin value? Wrong? It is right, ரா? கரெக்டா தானே வந்திருக்கு? It is right. Okay, 9 pi by 2. Yeah, it is right. Yeah, Lokesh, எந்த இடத்துல மேம் 4 டேபிள்ல 18 வராது. 4 டேபிள்ல 18 வராது. நான் 2 டேபிள்ல தான் கேன்சல் பண்ணிருக்கேன். அச்சோ, see this. So this 18 and 2 I am cancelling by 2 table. அதனால தான் 9 pi by 2 னு போட்டுருக்கேன். Okay? So basically this is a multiples of pi by 2 cos pi by 2. So 2 power 9. 2 power 9 ஓட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 512. Okay? 512 into 0 plus இதோட வேல்யூ என்னது? sin 9 by 2. sin power 9 by 2. Any multiples of pi by 2 you will get 1 as your answer. சரியா? sin any multiples it is 1. அப்ப I மட்டும்தான். இப்போ 512 I தான் உன்னோட ஆன்சர். சரியா பசங்களா? 512 I தான் உங்களோட ஆன்சர். ஓகே? ஓகேவா பசங்களா? யா, ஃபைன். ஓகே டன். எஸ், இதுலயே நெக்ஸ்ட் சம் என்ன இருக்கு? வாட் இஸ் தி செகண்ட் சம்? மைனஸ் ரூட் 3 பிளஸ் ஐ. ஓகேவா? வாட் இஸ் தி செகண்ட் சம் டா? Is it is equal to minus root 3 plus 3i the whole power minus root 3 plus 3i the whole power 31. Okay, it is 31, right? Okay, first of all polar form க்கு மாத்தணும். So polar form க்கு என்ன பண்ணுவீங்க பசங்களா? r. What is your r? Your r is equal to square root of real part square plus imaginary part square. சரிங்களா? ரியல் பார்ட் ஸ்கொயரோட ஆன்சர் என்னது? ரியல் பார்ட் இங்க ரூட் 3 மைனஸ் ரூட் 3. மைனஸ் ரூட் 3 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? மைனஸ் ரூட் 3 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? 3 பிளஸ் 3 ஸ்கொயர் பண்ணா 9. ஸோ இட் இஸ் ரூட் 12. ரூட் 12 எப்படி எழுதிக்கலாம்? ஹவு குட் யூ ரைட் ரூட் 12? ரூட் 12 வந்துட்டு ஐ திங்க் யூ கேன் ரைட் இட் அஸ் 2 ரூட் 3. 2 ரூட் 3 எழுதிக்கலாம். ஓகேவா? ரூட் 12ஓட ஆன்சர் 2 ரூட் 3. சரிங்களா? எஸ், பிகாஸ் அதை 4 into 3 எழுதுவீங்க. 4 வெளியே வந்துருச்சுன்னா 2. ஸோ 2 root 3. ஓகே, டன். ஓகே, வாட் இஸ் தீட்டா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எத்தனாவது குவாட்ரண்ட் பசங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோ, இது எத்தனாவது குவாட்ரண்ட்?
அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது தீட்டான்னு வச்சுக்காத, இது ஆல்ஃபான்னு வச்சுக்கோ. அப்பதான் தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். So take it as alpha. So alpha is equal to tan inverse of y by x. இதுக்கு ஃபார்முலா கரெக்ட் தான். So y வந்து 3 tan inverse of 3 by root 3. 3ல root 3 மைனஸ் அது. ஓகேவா? 3 by root 3. So t by root 3 ஓட ஆன்சர் என்னது? tan inverse of root 3. tan inverse of root 3 னா pi by 3 க்கு வரும். alpha ஓட வேல்யூ pi by 3. சரிங்களா? எஸ். பவர் செட் அண்ட் சிங்கிள்டன் செட் மட்டும் சொல்லுங்க. விஜய், பவர் செட் அப்படின்னா எல்லா சப்செட்டோட கலெக்ஷன். எல்லா சப்செட்டோட கலெக்ஷனை ஒரு செட்டா எழுதுவாங்க. அதுக்கு பேர் தான் பவர் செட். சிங்கிள்டன் செட்னா அந்த செட்ல ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? எஸ் பசங்களா? எவ்ரிவன், இட் இஸ் pi by 3. பர்ஃபெக்ட் ஆன்சர் தான். ஆனா இது கொஞ்சம் யோசிச்சு, இது எத்தனாவது குவாட்ரண்ட்ல வரும்? இது எத்தனாவது குவாட்ரண்ட்ல இருக்கு? இது பார்த்த அப்படின்னா எக்ஸ் வேல்யூ மைனஸ்லயும் ஒய் வேல்யூ பாசிட்டிவ்லயும் இருக்கு. ஸோ இட் இஸ் இந்த செகண்ட் குவாட்ரண்ட். சரிங்களா? ஸோ இது எத்தனாவது குவாட்ரண்ட்ல இருக்கு பசங்களா? இட் இஸ் இந்த செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் சேஞ்ச் ஆகும். ஏன் சேஞ்ச் ஆகும் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்ல அந்த நம்பர் பார்க்க இங்க இருக்கு. ஓகேவா? அந்த நம்பர் இங்க இருக்கு. அப்படி பார்க்கும்போது அந்த நம்பருக்கும் நெகட்டிவ் ஆக்சிஸுக்கும் தான் 60 டிகிரி. கரெக்டா? அந்த நம்பருக்கும் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸுக்கும் தான் 60 டிகிரி. அப்போ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு டிகிரியா இருக்கும்? இப்போ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு டிகிரியா இருக்கும்? ஏன் பசங்களா? அப்போ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் இவங்களுக்கும் எவ்வளவு டிகிரிஸ்? எவ்வளோ டிகிரிஸ்? ஸோ அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் பை பை 3. ஸோ அந்த 180ல இருந்து அந்த பை பை 2 மைனஸ் ஆயிருக்கும். ரைட்? 120. யா, பர்ஃபெக்ட். அப்போ அது 180 மைனஸ் 60 தான் நம்மளுக்கு 120. கரெக்டுங்களா? அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் பை பை 3, தட் இஸ் 120. ஓகேவா? 120 எப்படி எழுதுவீங்க? பைல எப்படி எழுதுவீங்க அப்படின்னா இட் இஸ் 2 பை பை 3. ஓகேவா? 120 எப்படி எழுதுவீங்க? 2 pi by 3. ஒன்றும் இல்லை, pi by 3 னா 60. இப்போ 2 into 60 120. அதனால 2 pi by 3. ஓகேவா பசங்களா? இட் இஸ் 2 pi by 3. இதுதான் நம்மளோட ஆர்குமெண்ட். ரைட்? இப்போ தான் z எழுத போகிறோம். அப்போ z is equal to root 2. 2 root 3 into cos 2 pi by 3 plus I sin 2 pi by 3. இதுதான் நம்மளோட z. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? we are taking the power 31. so 31 on both sides. z power 31 is equal to 2 root 3 power 31. okay, 31 தானே பசங்களா? the question is 31, right? and cos 31 into 2 pi by 3 plus I sin 31 into 2 pi by 3. ஏதாவது கேன்சல் ஆகுமா? எனிதிங் வில் கெட் கேன்சல்ட்? ஏதாவது கேன்சல் ஆகுமா பசங்களா? ஐ திங்க் நோ, நத்திங் வில் கெட் கேன்சல். ஸோ மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் 62 pi by 3. ரைட்டா? 62 pi by 3. 2 root 3 power 31 cos 62 pi by 3 plus I sin 62 pi by 3. okay? இப்போ நீங்க ஆன்சர் சொல்லணும். யூ ஹாவ் டு சே இட். ஓகேவா? இப்போ நீங்க ஆன்சர் பண்ணுங்க. cos 62 pi by 3 ஓட ஆன்சர் தெரியுமா? do you know the value of cos 62 pi by 3? yes. ஓகே, ஆனா லோகேஷ் அது எப்படி எழுதணும் நிறைய பேத்துக்கு தெரியாதுடா. ஓகேவா? ஸோ cos 62 pi by 3 எப்படி எழுதலாம் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இப்போ நீங்க யாரால டிவைட் பண்றீங்க? டிவைட் யாருன்னு பாருங்க. டினாமினேட்டர் யாரு? who's in the denominator? டினாமினேட்டர் வந்து 3. அப்போ 3 ஓட மல்டிபிள்ஸ் 62க்கு பக்கத்துல யார் இருக்கா? 3 ஓட மல்டிபிள் 62க்கு பக்கத்துல 60 தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. கரெக்டா? யா மக்களே? 3 ஓட மல்டிபிள் 62க்கு பக்கத்துல 60 தான் இருக்கு. ஆமா, ரைட்? சோ அப்போ cos 60 plus 2 தான் 62. இப்போ 62 எப்படி எழுதிக்கலாம்? 60 pi plus 2 pi by 3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஆமா, ரைட்டா? ஓகே. ஸோ cos இப்போ தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணிக்கோ. அப்போ 60 pi by 3 plus 2 pi by 3. இது எல்லாமே உன்னோட ரெஃபரன்ஸுக்கு. நீங்க இதை ஈஸியா போட்டிருக்கலாம். இதெல்லாமே நீங்க உங்களோட ரெஃபரன்ஸுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே? ஸோ இட் இஸ் cos
20 pi plus 2 pi by 3. இப்போ எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? 20 pi plus 2 pi by 3 எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? எஸ். ஓகே பசங்களா, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா காதுல வாங்கிக்கோ. சரியா? when it is a multiple of pi, பையோட மல்டிபிள்ஸ்ல தான் காஸ் வருது அப்படின்னா காஸ் எந்த சேஞ்சும் பண்ணாது. சரியா? காஸ் எந்த சேஞ்சுமே பண்ணாது. சிம்பிளி அழகா எழுதிக்கலாம். ஸோ இட் இஸ் லைக் இப்போ பை பிளஸ் தீட்டா, பை பிளஸ் தீட்டாக்கும் 2 பையோட மல்டிபிள்ஸ், 2 பையோட மல்டிபிள்ஸ்னா நோ ப்ராப்ளம். இந்த 2 பை பைனா என்ன மேம் அர்த்தம்? ஓகேவா? நிறைய பேத்துக்கு நிறைய விஷயம் தெரியாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பைனா என்னன்னு சொல்றேன், நல்லா கவனி. பைனா இந்த லைனுக்கு பேர் தான் பை, இந்த லைனுக்கு பேர் 2 பை. சரியா? இந்த லைன் பை, இந்த லைன் பேர் 2 பை. ஓகேவா? பை ஓகேவா? காஸ் எந்த இடத்துலலாம் பாசிட்டிவா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். காஸ் எந்த குவாட்ரண்ட்ல மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கும்? இட் இஸ் ஒன்லி பாசிட்டிவ் இன் தி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அண்ட் தி ஃபோர்த் குவாட்ரண்ட். சரிங்களா? அப்போ காஸாவே எப்பெல்லாம் இருக்கும்? காஸாவே எப்பெல்லாம் இருக்கும்னா எதை யூஸ் பண்ணாலும் காஸாவே தான் இருக்கும். ஆனா மைனஸ் சைன். ஓகே, ஓகே ஃபைன். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த இடத்துல பைக்கு பதிலா, இந்த இடத்துல பைக்கு பதிலா பை பை 2 இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல பைக்கு பதிலா பை பை 2 இருக்கு அப்படின்னா இந்த காஸ் சைனா மாறிடும். ஓகேவா? இந்த காஸ் என்னவா மாறிடும்? சைனா மாறிடும். இங்க அந்த பிரச்சனை இல்ல, பையா தான் இருக்கு. ஸோ காஸ் ரிமைன் காஸ். காஸ் எந்த இடத்துலலாம் பாசிட்டிவா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எப்போ மட்டும் தான் பாசிபிள்? ஒன்னு தீட்டாவா இருந்தா பாசிபிள், இல்லைன்னா 2 பை பிளஸ் தீட்டா. 2 பை பிளஸ் தீட்டானது இது 2 பை. 2 பை பிளஸ் தீட்டானா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வரும். இதுவே 2 பை மைனஸ் தீட்டானா ஃபோர்த் குவாட்ரண்ட் வரும். சரியா? அப்ப மொத்தத்துல 2 பை கூட பிளஸ் பண்ணாலும் சரி மைனஸ் பண்ணாலும் சரி காஸ் பாசிட்டிவாவே இருக்கும். சரியா பசங்களா? இதுக்கு தான் இவ்வளவு பெரிய கதை பேசினேன். ஓகே, ஸோ இது வந்து 2 பையோட மல்டிபிள்ஸ். 2 பை கூட ஆட் தான் பண்றோம். ஆட் பண்ணாலும் சரி சப்ராக்ட் பண்ணாலும் சரி அது எப்பயுமே நம்மளுக்கு பாசிட்டிவா தான் இருக்க போகுது. ஸோ வாட் இஸ் திஸ் ஆன்சர்? ஸோ இட் இஸ் காஸ் 2 பை பை 3. ஓகே, காஸ் 120. காஸ் 120யோட ஆன்சர் என்னன்னு தெரியுமா? காஸ் 120யோட ஆன்சர் என்னன்னு தெரியுமா? எனிவன் தெரியாதா? For JE you have same timing 10:30 to 12:30. minus cos pi by 3. ஏன் மைனஸ் வந்துச்சு? why it is minus? டே இப்போ தாண்டா பார்த்தோம் இது என்னது 120 ரைட்டா? cos 120 எப்படி எழுதுவீங்க? நம்ம தான் எழுதணுமே cos 180 minus 60ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? 180 minus 60னா this is in the second quadrant. 180ல இருந்து 60 போச்சுன்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல தான் இருக்குது ஆக்சுவலி. ரைட்டா? அந்த ஆங்கிள் செகண்ட் குவாட்ரண்ட்ல தான் இருக்கு. அப்போ காஸோட வேல்யூ நெகட்டிவாகவும் சைனோட வேல்யூ பாசிட்டிவா தான் இருக்கும். ஓகேவா? சேம். இதை நீ எந்த ப்ரொசீஜருமே பண்ண தேவையில்ல. உன்னோட ஆங்கிள் வந்து 60. ரைட்டா? நீ இதை வச்சு ஸ்ட்ரெயிட்டாவே போட்டிருக்கலாம். ஆங்கிள் வந்து 60. ஓகே, ஆங்கிள் 60 அப்படியே வச்சுக்கோ. ஆங்கிள் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. செகண்ட் குவாட்ரண்ட்ல காஸ் இருக்கு அப்படின்னா இட் இஸ் நெகட்டிவ். ஓகேவா? செகண்ட் குவாட்ரண்ட்ல காஸ் தீட்டா இருக்குன்னா இட் இஸ் பாசிட்டிவ். ரைட்டா? ஸோ அதோட ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னது? இட் இஸ் மைனஸ் காஸ் பை பை 3. இதோட ஆன்சர் என்னது? மைனஸ் காஸ் பை பை 3. இதுவே சைன் 2 பை பை 3யோட ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாரி 62 பை பை 3யோட ஆன்சர் கேட்டீங்கன்னா மைனஸ் சைன், சரி மைனஸ் இல்ல பிளஸ் சைன், சைன் பை பை 3. அவ்வளவுதான். ஓகே, பிகாஸ் இட் இஸ் செகண்ட் குவாட்ரண்ட் அது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ரைட்டா? இப்போ புரிஞ்சுதா? ஜஸ்ட் அந்த டயக்ராம் வச்சு நீங்க போய்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இவங்களோட டயக்ராம்ஸ் வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா பசங்களா? யா? ஸோ இஸ் இட் இஸ் ஈக்குவல் டு 2√3 power 31 cos pi by 3. cos pi by 3 யோட ஆன்சர் வந்துட்டு cos 30, right? cos 60. cos 60 யோட ஆன்சர் minus 1 by 2 and I sin √3 by 2. Okay, பசங்களா? So minus 1 by 2 plus I √3 by 2. So minus 1 by 2 plus I √3 by 2. Right? Anyone, any doubt? Okay, done.
ஓகே ஃபைன். எஸ், எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு nth ரூட்ல என்னால ஒரே ஒரு சம தான் கவர் பண்ண முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் சொல்லிடுறேன். nth ரூட்னா என்ன மேம் அப்படின்னா ரியல் நம்பர்ஸ்க்கு ரூட் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஓகேவா? ரியல் நம்பர்ஸ்க்கு ரூட் வேல்யூ கண்டுபிடிப்போம். y மைனஸா? ஓகேவா? எஸ், ரியல் நம்பர்ஸ்க்கு ரூட் வேல்யூ கண்டுபிடிப்போம். ரைட்? ரூட் 2 ஓட வேல்யூ எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியல? இட் இஸ் 1.414 சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். ரைட்டா? சோ இந்த மாதிரி ரியல் நம்பர்ஸ்க்கு ரூட் கண்டுபிடிக்க முடியும். ஸ்கொயர் ரூட் இருக்கு, கியூப் ரூட் இருக்கு, ஃபோர்த் ரூட் இருக்கு, ஃபிஃப்த் ரூட் இருக்கு, சிக்ஸ்த் ரூட் இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூட்ஸ் இருக்கு. கரெக்டா? அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ரூட் கண்டுபிடிக்க முடியும். வாட் டஸ் இட் மீன்? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸுக்கும் நம்மளுக்கு ரூட் கண்டுபிடிக்க முடியும். ஆனா இங்க அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? இங்க லிட்டரலி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 1க்கு ரூட் எடுப்பான். ஓகேவா? லிட்டரலி என்ன பண்ணுவாங்க? nth ரூட் ஆஃப் யூனிட்டி. சரியா? 1க்கு ரூட் எடுப்போம். 1க்கு ரூட் எடுக்கிறத வச்சு உங்களோட வேல்யூஸ் மாறிக்கிட்டே இருக்கும். 1ஓட ரூட்டை காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல சொல்ல போறீங்க. how you are going to say? in terms of complex number you have to state it. சரிங்களா? everyone got it what I'm speaking in? So nth root of unity na ஒண்ணும் இல்ல பசங்களா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு nth ரூட் கண்டுபிடிக்க போறீங்க. யா பசங்களா? everyone nth root of unity புரியலையா? நோ ப்ராப்ளம், நான் உனக்கு சொல்றேன் என்னன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நம்பர் இருக்கு. ஓகேவா? யூ ஹாவ் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லி பார்க்கலாம். இசட். சரியா? ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட். சரியா? இந்த இசட்டுக்கு nth ரூட் எடுக்கிறோம். இசட்டுக்கு nth ரூட் எடுக்கிறீங்க. இசட்டுக்கு nth ரூட் எடுக்கிறீங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு nth ரூட் எடுத்தா அது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா வருமா, ரியல் நம்பரா வருமா? யா மக்களே? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நாம nth ரூட் எடுத்தா it will become a complex number or it becomes a real number. காம்ப்ளெக்ஸ் நம்பரா, ரியல் நம்பரா? It is complex number, right? அப்போ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். சோ இந்த wங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரிங்களா? இந்த wங்கிறது ஒண்ணும் இல்ல, அந்த nth ரூட்டோட ஆன்சர் எல்லாமே wsல தான் சேவ் பண்ணுவீங்க. எல்லாமே எதுல சேவ் பண்ணுவீங்க? w. சோ இந்த 1/n இந்த சைடு வந்தா என்னது? n. ஓகே? அப்போ ஒமேகா பார் n is equal to z. ஓகே? அப்போ ஒமேகா பார் n is equal to z அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? சோ இதுக்கு ரூட் எடுக்கிறது எப்படிங்கிறது எல்லாமே ஒரு சம்ம வச்சு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரூட் ஃபார்முலா எவ்ரிதிங் இஸ் சேம். ஓகேங்களா? அப்போ இந்த வேல்யூஸ் ஆஃப் z யாருக்கு மேம் ஈக்குவல்? வேல்யூஸ் ஆஃப் z யாருக்கு ஈக்குவலா இருக்கும்? ஓகே? சோ இந்த z நீங்க என்னன்னு எடுத்துப்பீங்க? வாட் இஸ் our z? ஆக்சுவலி நம்ம z என்னன்னு எடுத்துப்போம்? r into cos theta plus I sin theta. கரெக்டா? இப்போ இந்த தீட்டா வந்து பிரின்சிபல் வேல்யூ 1 கூட நம்மளுக்கு தெரியாது. சோ பிரின்சிபல் வேல்யூ 1 தெரியாதுன்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 2k பை ஆட் பண்ணிக்கிறோம். கரெக்டா? சோ to theta plus 2k pi plus I sin theta plus 2k pi. ஏன் 2k pi யூஸ் பண்றோம்? ஏன்னா இதுல எது பிரின்சிபல் ஆக்சஸ்ன்னு நம்மளுக்கு தெரியாது. ஒவ்வொரு ஆங்கிளையுமே நீ கணக்கு எடுத்துக்கணும். ஒவ்வொரு ஆங்கிள்ஸுமே கணக்கு எடுத்துக்கணும். ஏன்னு நான் சொல்றேன். ஓகேவா? பிரின்சிபல் டீட்டா மட்டும் எடுத்துக்க கூடாது. பிரின்சிபல் ஆர்குமெண்ட் மட்டும் இல்லாம எல்லா ஆர்குமெண்ட்டையும் எடுத்துக்கணும். எல்லா ஆர்குமெண்ட்டையும் எடுத்துதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? அதுதான் nth ரூட். ஃபர்ஸ்ட் நான் என்னன்னு சொல்றேன் உனக்கு. டோன்ட் வரி. ஓகே? அண்ட் வாட் இஸ் ஒமேகா? அப்போ ஒமேகாவோட ஆன்சர் என்னவா இருக்கும்? ஒமேகா யாரு? அப்ப இங்க இருக்கு n, இந்த சைடு போறோம். அப்ப r பார் 1/n cos theta plus 2k pi plus I sin theta plus 2k pi whole par 1/n. அப்போ 1/n எல்லாம் உள்ள மல்டிபிள் ஆயிக்கும். ஓகே? சோ nth ரூட்னா ஒண்ணுமே இல்ல, ஒரு z-க்கு இதே ஃபார்முலா கண்டுபிடிச்சு பவர் raised par 1/n போட போறோம். ஓகே? பவர் raised par 1/n போட்டா that is your nth root. இப்போ கியூப் ரூட்டுக்கு நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். கியூப் ரூட் அப்படின்னா ஓகே? சோ யூனிட்டி. யூனிட்டினா என்ன மேம்? யூனிட்டி see nth root of unity அப்படின்னா whenever we speaking about unity, சரிங்களா? whenever we are speaking about unity, உங்ககிட்ட ஒரு சர்க்கிள் இருக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் 1. சரியா? வாட் இஸ் த மீனிங்? சோ சர்க்கிளோட ரேடியஸ் 1. இப்போ இந்த சர்க்கிளோட ரேடியஸ் 1. இப்போ நான் என்ன கேக்குறேன்னா
கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி ரூட் இதுல வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டில ஸ்டார்ட் ஆகும். ஒன்னுக்கு வந்து கியூப் ரூட்ல இருந்து ஸ்டார்ட்டே ஆகும். சரியா? ஸோ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டில இருந்து தான் கோயிங் டு ஸ்டார்ட். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்றப்போ அதோட பாயிண்ட்ஸ் யூனிட்டிக்கு 3 ரூட்ஸ் கண்டுபிடிக்க போறீங்க. அந்த பாயிண்ட்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா 3 பாயிண்ட் இந்த சர்க்கிள் மேல இருக்கும். சச் தட் அந்த 3 பேத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் சேம். ஓகே, அப்போ இது ஒரு ஃபிகரை ஃபார்ம் பண்ணும். இது வேற யாரும் கிடையாது, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஓகேவா? அப்போ கியூப் ரூட்ல இருந்து உனக்கு என்ன கிடைக்கும்? ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஒரு டீட்டா கிடைக்கும். ஸோ 16 ஒரு டீட்டா கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் 120ல தான் அடுத்த பாயிண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 180ல தான் அடுத்த பாயிண்ட் கிடைக்கும். ஓகேவா? கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு சர்க்கிள்குள்ள இருக்க ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளை கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே, அப்போ ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டினா வாட் இஸ் ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி தென்? அப்போ ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டினா எப்படி இருக்கும் டயக்ராம்? ஸோ யூ வில் ஹாவ் அ சர்க்கிள். நம்மளுக்கு சர்க்கிள் இருந்திருக்கும். அண்ட் அந்த சர்க்கிள்ல 4 பாயிண்ட்ஸ் இருப்பாங்க. 4 பாயிண்ட்ஸுமே சர்க்கிள் மேலேயே இருக்கும் வித் சேம் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள். ஓகே, சேம் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள்ல இருப்பான். ஓகேவா பசங்களா? சோ இதுதான்டா யூனிட்டி. இந்த யூனிட்டி பாயிண்ட்ஸ், இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அப்போ ஒரு ரூட்ல இருந்து என்ன கண்டுபிடிக்க போறீங்க? ஒரு ரூட்ல இருந்து அதோட ஷேப்போட வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்க போறீங்க. யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் தி வெர்டெக்ஸ் பாயிண்ட். ஓகே, அப்போ ஃபோர்த் யூனிட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா அங்க 4 வெர்டெக்ஸஸ் இருக்கும். 4 வெர்டெக்ஸஸ் இருக்குன்னு அர்த்தம், 4 ஆன்சர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அண்ட் அதுல இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அதுல ஒரு ஆன்சர் 1ஆ தான் இருக்கும். ஓகேவா? அதுல ஒரு ஆன்சர் 1 தான். ஓகேவா? யூனிட்டி. ஸோ யூனிட்டிக்கு நீங்க ரூட் எடுக்கிறீங்க. யூனிட் அப்படின்னாலே 1ன்னு அர்த்தம். 1க்கு யூனிட் ரூட் எடுக்கிறீங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் 1 as your ஆன்சர். இப்போ இதுல 4 வெர்டெக்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு வெர்டெக்ஸோட ஆன்சர் 1. ஒரு வெர்டெக்ஸோட ஆன்சர் 1. சரியா? இதுல இப்போ 3 வெர்டெக்ஸ் இருக்கு அப்படின்னா இதுல ஒரு வெர்டெக்ஸோட ஆன்சர் 1. ஓகேவா? அப்போ மீதி எத்தனை ரூட் இருக்கும்? இதுல மீதி பார்த்தோன்னா இன்னும் 2 ரூட் இருக்கும். அந்த 2 ரூட் எப்படி சொல்லுவாங்கன்னா ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன சொல்லுவாங்க? மீதி உனக்கு 2 ரூட் இருக்கும், ஒமேகா ஒமேகா ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. அப்போ இங்க இன்னும் எத்தனை ரூட் இருக்கு? இன்னும் இங்க மீதி 3 ரூட் இருக்கு. இன்னும் எத்தனை ரூட் இருக்கு பாத்தீங்களா? இன்னும் மீதி இங்க 3 ரூட் இருக்கு. ஸோ தட் இஸ் ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கியூப் வரும். ஓகேவா? ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கியூப் வரும். ஓகே, அப்போ nth ரூட் ஆஃப் யூனிட்டிக்கு ரூட்ஸ் பேர் என்னென்ன ரூட்டா இருக்கும்? அப்ப ரூட் யாரா இருப்பாங்க? 1 ஒரு ரூட், ஒமேகா ஒரு ரூட், ஒமேகா ஸ்கொயர் ஒரு ரூட். இது எது வரைக்கும் போகும்? ஒமேகா பர் n-1 வரைக்கும் வரும். இதெல்லாம் தான் உன்னோட ரூட்ஸ். அப்ப யார் உன்னோட ரூட்? 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் அப் டு ஒமேகா பர் n-1 தான் உங்களோட ரூட். ஓகேவா பசங்களா? எஸ். ஸோ புரிஞ்சுதா? ஒமேகா ஒமேகா ஸ்கொயர்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. யூ ஹாவ் டு நோ தி வேல்யூ. அதுக்கு தான் நான் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அண்ட் இதுல 2 ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டிஸ். ஒமேகாக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, nth ரூட் ஆஃப் யூனிட்டிக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அது என்ன ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு கேட்டீங்கன்னா சம் ஆஃப் யூனிட்ஸ், சம் ஆஃப் ரூட்ஸ். ஓகேவா? சம் ஆஃப் ரூட் வேல்யூ, சம் ஆஃப் ஒமேகா வேல்யூஸ். எல்லா ஒமேகா வேல்யூஸையும் ஆட் பண்ணா 0. என்னது? எல்லா ஒமேகா வேல்யூஸையும் ஆட் பண்ணா 0. ஒரு கியூப் ரூட்டை பொறுத்த வரைக்கும் 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆட் பண்ணா 0. சரியா? 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். அப்போ ஃபோர்த் ரூட் பொறுத்த வரைக்கும் என்னது? வாட் இஸ் ஃபோர்த் ரூட்? இப்போ ஃபோர்த் ரூட் பொறுத்த வரைக்கும் 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா கியூப் ஆட் பண்ணா 0 கிடைக்கும். ஓகேவா பசங்களா? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி? sum of roots, sum of n roots. ஓகேவா? sum of all n roots of unity. யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா ரூட்ஸையும் ஆட் பண்ணா 1. சரிங்களா? அப்ப ப்ராடக்ட், எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணா என்ன வரும் தெரியுமா? anyone. எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணா everything product. எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணா ப்ராடக்ட் ஆஃப் everything. ஓகேவா? ப்ராடக்ட் 1 into ஒமேகா ஸ்கொயர். எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்றது யாருக்கு ஈக்குவல்னா -1 பார் n-1. ஓகேவா? -1 பார் 2.
minus 1 part 2 which is 1. Okay. So எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்றது யாருக்கு ஈக்குவல் பசங்களா? சம் பண்ணா 0, ப்ராடக்ட் பண்ணா இதான் ஆன்சர். ப்ராடக்ட் பண்ணா -1 பார் n minus 1. இது ரெண்டு ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியம். சம் அண்ட் ப்ராடக்ட். ஓகேவா? இது ரெண்டும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். So product பண்ணா -1 to the power n minus 1. Product will be same. Okay. So this is sum of and this is product. Ma'am, n value என்ன ma'am? n வந்து இப்போ cube root அப்படின்னா n வந்து 3. 4th root அப்படின்னா என்னோட வேல்யூ 4. 5th root அப்படின்னா என்னோட வேல்யூ 5. So அது என்ன ரூட்டோ அதுக்கு பொறுத்து என்னோட வேல்யூ மாறும். Okay, பசங்களா? If it is cube root, your n is 3. If it is 4th root, your n is 4. If it is 5th root, your n is 5. Okay? Yeah. Okay, then. So, can we do this sum? Yes, பசங்களா? இந்த sum பார்க்கலாமா? Find the cube root of unity. Cube root of unity தான் என்னது? 1க்கு unity power cube root கேட்டிருக்கான். நல்லா கவனி. Z is equal to 1க்கு cube root find பண்ண சொல்றோம். இதுதான் question. சரியா? 1க்கு cube root find பண்ணீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஆன்சர் எல்லாமே நம்ம சொல்ல போறோம். சரியா? First of all, இதை நீ இப்படி எழுதிக்கோ. So you have to take it in this upper side. ஓகேவா? நீங்க என்ன பண்ணணும்? இந்த cube இந்த சைடு வச்சுக்கோ. 3 is equal to 1. Z cube is equal to 1. ஓகே, ஏன் இப்படி எழுதுறேன்னு நான் சொல்றேன். இந்த 1 போலார் ஃபார்ம்ல எழுதணும். ஸோ ரூட் ஆஃப் யூனிட்டி பொறுத்த வரைக்கும் போலார் ஃபார்ம், பிகாஸ் வி ஆர் யூசிங் டி மார்வி தியரம் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ போலார் ஃபார்ம்ல எழுதுறது தான் பெட்டர். சரிங்களா? 1 போலார் ஃபார்ம்ல எப்படி எழுதுவீங்க? ஸோ 1 பொறுத்த வரைக்கும், ஸோ 1ங்கிற ரியல் நம்பர், ஸோ யுவர் லைக் 1ங்கிற நம்பரை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் யுவர் மாடுலஸ் ஆர் வேல்யூ? ஆரோட வேல்யூ என்னது? இட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். So which is square root of 1, which is 1. Right? R oda value 1. What is theta? இது எத்தனாவது quadrant பசங்களா? quadrant பொறுத்து தான் theta vary ஆகும். So இதோட quadrant வந்து first quadrant தான். 1 it lies in the first quadrant. First quadrant அப்படின்னா theta alpha vary ஆகாது. இப்போ theta வந்து straight away போட்டுக்கலாம். tan inverse of 0 by 1. ஏன்னா real imaginary part 0 இங்க. அப்போ tan inverse of 0. 0 எதுக்கு 0? theta is equal to 0 ன்னு அர்த்தம். theta 0 ன்னு அர்த்தம். கரெக்டா பசங்களா? your theta is 0. ரைட்டா? ஓகே. இது பிரின்சிபல் ஆர்குமெண்ட். கரெக்டா? உன்னோட பிரின்சிபல் ஆர்குமெண்ட் 0. பிரின்சிபல் ஆர்குமெண்ட் 0. எல்லா ஆர்குமெண்ட்டையும் எப்படி சொல்வீங்க? எல்லா ஆங்கிளும் வேணும். ஸோ எல்லா ஆங்கிள்ஸுமே வேணும். எல்லா ஆர்குமெண்ட்டும் உனக்கு தெரிஞ்சாகணும். வித்தியாசமா ஆர்குமெண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த எல்லா ஆர்குமெண்ட்டையும் ஜென்ரலா எப்படி சொல்வீங்க? ஸோ இசட் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஆர். ஆரோட வேல்யூ 1. 1 இன்டூ காஸ் ஆஃப் தீட்டா பிளஸ் 2k பை. 2k பை கூட ஆட் பண்ணும். தட் இஸ் யுவர் இசட். ஓகேவா? அப்போ 0 பிளஸ் 2k பை பிளஸ் ஐ சைன் 0 பிளஸ் 2k பை. இதுல k ஓட வேல்யூ எது வரைக்கும் போகும் பசங்களா? k ஓட வேல்யூ எது வரைக்கும் போகும்? மிஞ்சி போனா 3 வெர்டெக்ஸ் தான் ஃபார்ம் பண்ணும். வேற எந்த வெர்டெக்ஸும் ஃபார்ம் பண்ண போறது இல்ல. ஸோ 3 வெர்டெக்ஸ் தான். எப்படி பார்த்தாலும் 3 ஆங்கிள்ஸ் தான் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ your k வேல்யூ வில் பி 0, 1 and 2. இது எப்படி மேம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா கியூப் ரூட். கியூப் ரூட் அப்படின்னா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 3க்கு முன்னாடி வரைக்கும். 4th ரூட் அப்படின்னா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 3 வரைக்கும் எழுதுவேன். சரியா? இந்த நம்பரை எப்படி எழுதுவீங்க? கியூப் ரூட். இட் இஸ் கியூப். 3 விட கம்மியா எழுதணும். 0, 1 and 2. அவ்வளவுதான். ஓகேவா? ஒவ்வொரு வேல்யூவா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். தட்ஸ் இட். ஓகேவா? இந்த 3 அந்த சைடு கொண்டு போய்க்கோங்க. ஸோ திஸ் 3 becomes cos 2k pi plus I sin 2k pi கூட பவர் 1/3. டி மார்வி தியரம் யூஸ் பண்ணலாமா? கேன் வி யூஸ் டி மார்வி தியரம்? அப்ப z is equal to cos 2k pi by 3 plus I sin 2k pi by 2 pi whatever. இப்படி வேணா போட்டுக்கலாம். ரைட்டா? இப்போ ஒவ்வொரு வேல்யூவா சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் k க்கு 0 போடணும். k க்கு 0 போட்டா என்ன கிடைக்குது? வாட் இஸ் யுவர் z? cos 0 போட்டனா it is 0. cos 0 plus I sin 0. cos 0 ஓட வேல்யூ 1. sin 0 ஓட வேல்யூ 0. So the answer என்னது 1.
ஓகே, அப்போ ஒருத்தர் ஆன்சர் 1ன்னு கிடைச்சிருச்சு. when you put k is equal to 1, k க்கு பதிலா 1ன்னு போடுங்க. அப்ப z க்கு என்ன கிடைக்கும்? cos 2 pi by 3 plus I sin 2 pi by 3. சரியா? what is 2 pi by 3? 2 pi by 3 னா ஒண்ணும் கிடையாது, 2 into 60. 2 into 60 னா 120. 120 னா என்ன அர்த்தம்? 120 னா என்ன அர்த்தம் பசங்களா? so it is here. இந்த angle இங்க இருக்குன்னு அர்த்தம். ஓகே, so 120. so இந்த 120 எப்படி எழுதிக்கலாம்? 180 minus 60. ரைட்டா? so it is cos of 180 minus 60 sin of 180 minus 60. ஆன்சரை சொல்லுங்க பார்க்கலாம். cos 180, ரெண்டு பேருமே 180, அப்ப cos cos-ஆவே தான் இருக்கும், sin sin-ஆவே தான் இருக்கும். கரெக்டா? cos cos-ஆவே இருக்கும், sin sin-ஆவே இருக்கும். am I right? and இது வந்துட்டு செகண்ட் குவாட்ரண்ட். இட் லைஸ் இன் தி செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்னா காஸோட வேல்யூ நெகட்டிவ், சைனோட வேல்யூ பாசிட்டிவ். அப்ப இது காஸ் மைனஸ் காஸ் 60, இது சைன் 60 மைனஸ் காஸ் 60. ஸோ இட் இஸ் மைனஸ் காஸ் 60 ஓட வேல்யூ என்ன தெரியுமா? ஐ ஹோப் இட் இஸ் 1/2. ஸோ 1/2 பிளஸ் ஐ சைன் √3/2. சரியா பசங்களா? so it is minus 1/2 plus I √3/2. right? okay, what about the next question? k is equal to 2 போடணும். k க்கு 2 போட்டா என்ன கிடைக்கும்? z is equal to cos 4 pi by 3 plus I sin 4 pi by 3. right? 4 pi by 3 னா என்ன அர்த்தம்? so 4 into 60 240. 4 into 60 240. so cos of 240. 240 எப்படி எழுதலாம் பசங்களா? how could you write 240? 240 எப்படி எழுத முடியும்? 180 கூட வச்சு எழுதிக்கலாம். cos of 180 கூட 60 ஆட் பண்ணா 240 வரும். 180 கூட 60 ஆட் பண்றீங்க. so when you adding 180 கூட ஆட் பண்ணா, இதுதான் 180, 180 ல இருந்து ஆட் பண்றோம். 180 ல இருந்து 60 ஆட் பண்ணா it is in the third quadrant. third quadrantல cosம் சரி சைனும் சரி ரெண்டு பேரும் நெகட்டிவ் தான். காசும் சரி சைனும் சரி ரெண்டு பேருமே நெகட்டிவ்ஸ் தான். சரியா? so it becomes minus cos pi by 3 minus I sin pi by 3. இப்போ minus 1/2 minus √3/2 I. ஓகேவா பசங்களா? so there are 3 values. அந்த values என்னது? அப்போ what is the cube root of unity ஓட ஆன்சர் என்னது? 1 1/2 minus 1/2 plus I √3/2 ஒரு ஆன்சர், minus 1/2 minus I √3/2 ஒரு ஆன்சர். சரியா பசங்களா? இவங்க ரெண்டு பேர் தான் உங்களோட ஆன்சர். ஓகே, everyone get it? so 1 minus 1/2 plus I √3/2 minus 1/2 minus I √3/2. everyone clear with this? இது ஒரு 5 mark டா. புரியலனா கேளுங்க. ஓகேவா? மேம் மே 7 லைவ் சொன்னாரு யாழ் சார், அது இல்லையா? மே 7 லைவ் சொன்னாரா? ஐ ரியலி டோன்ட் நோ. டுமாரோ யூ ஹாவ் லைவ்னு நினைக்கிறேன். டுமாரோ யூ ஹாவ் லைவ் ஃபார் பிசிக்ஸ். பிசிக்ஸ் தான்டா கேட்குறீங்க. ஸோ பிசிக்ஸ் யாழ் சார் லைவ் வில் பி ஆன் டுமாரோ ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? டுமாரோ தான் உங்களுக்கு இருக்கு, 8th மே தான் உங்களுக்கு இருக்கு யாழ் சாரோட லைவ். அண்ட் யாழ் சாரோட லைவ் 8th மே இருக்கு உங்களுக்கு. and again 10th மே வந்து யாழ் சாரோட லைவ். ஓகே, யா மேம் ஃபார் சம் சர்ப்ரைஸ். ஓகே எவ்ரிவன். ஓ சர்ப்ரைஸ் சொன்னாரா? அது தெரியல பசங்களா. ஓகே, எஸ் டோன்ட் வரி, உங்களோட ரிசல்ட் டேட் அனௌன்ஸ் ஆகும்போது சர்ப்ரைஸ் அனௌன்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சரியா? யா நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஓகே ரைட். ஓகே, fourth root of unity. yes, okay Tia, no problem. fourth root of unity வந்து 1க்கு unity னா 1 ன்னு அர்த்தம். சரியா? அப்ப 1க்கு 1/4 கேட்டிருக்கான். unity ஓகேவா? z is equal to, அப்ப z power 4 is equal to 1. ஓகே, இப்பதான் 1 எப்படி எழுதணும்னு பார்த்தோம். எஸ், how could you write your 1? 1 எப்படி எழுதுவீங்க? இப்பதானே 1 எப்படி எழுதணும்னு பார்த்தோம். ஓகே, சேம் அந்த சம்ல நீங்க மாடுலஸ் கண்டுபிடிச்சீங்க, ஆங்கிள் கண்டுபிடிச்சீங்க, எல்லாரும் எப்படி பண்ணீங்கன்னு தெரியும். கரெக்டா? அப்ப z power 4 is equal to
மாடுலஸ் வேல்யூ 1, ஆங்கிளோட வேல்யூ 0. இப்போ 0 plus 2k pi plus I sin 0 plus 2k pi. ரைட்டா? அப்போ z is equal to 1 power 1 by 4 and cos 2k pi plus I sin 2k pi க்கு power 1 by 4. இப்போ 1 by 4 உள்ள வந்துரும். 1 by 4 உள்ள வந்துரும். உள்ள வந்துச்சுன்னா என்ன ஆகும்? cos 2k pi by 4 plus I sin 2k pi by 4. இப்போ சொல்லுங்க, இப்போ k என்னென்ன வேல்யூஸ்லாம் போடலாம்? ஓகேவா மேம்? தேர்ட் யூனிட்டி ஃபோர்த் யூனிட்டி புரியல இல்ல? y கண்டு பிடிக்கிறோம், எங்க யூஸ் ஆகுது? y கண்டுபிடிக்கிறோமா? y எதுக்கு கண்டுபிடிக்கிறீங்க? ஓகே, தேர்ட் யூனிட்டி ஃபோர்த் யூனிட்டிலாம் கண்டுபிடிக்கணும், ஆனா எங்க யூஸ் ஆகுதுன்னு கேக்குறீங்களா? யா யோகேஷ், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எஸ் பசங்களா, இப்போ இதுக்கு கேக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்? வாட் ஆர் த வேல்யூஸ் வி ஹேவ் டு சப்ஸ்டியூட் ஃபார் கே? கேக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆகணும்? What are the values we have to substitute it? Yeah. So 0, 1, 2 and 3. 4 values substitute பண்ணும். ஏன்னா அது fourth unit. So 4 values நம்மளுக்கு வரும். 0, 1, 2, 3 னு 3 பேத்தி நீங்க 4 பேத்தி substitute பண்ணும். சரிங்களா? இது எங்க யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, it is used in space studies. ஓகேங்களா? நிறைய இடத்துல நீங்க வந்துட்டு you have to find the values ன்ற மாதிரி வரும். இது எல்லாமே நீங்க கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க கொடுக்குற எக்ஸாம்பிள் யோகேஷ். ஸோ இது வந்து எங்கன்னா நம்மளோட இன்ஜினியரிங்ல நிறைய இடத்துல நீங்க இது யூஸ் பண்ணுவீங்க. சரியாப்பா? ஸோ இன்ஜினியரிங்ல கியூப் ரூட்லாம் வரும். ஓகேவா? எப்படி மேம் உள்ள வந்துச்சு? ஓகே, ஸோ தியா நீங்க நடுவில் தானே வந்தீங்க. இது வந்து டி-மார்வி தியரம். டி-மார்வி தியரம்னா இந்த மாதிரி ஒரு டீட்டா இருக்கு, காஸ் டீட்டா பிளஸ் ஐ சைன் டீட்டான்னு ஒரு ஃபார்மேட்ல உள்ள இருக்கு. அதுக்கு பவர் எடுத்தோம். பவர் எடுக்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அதுக்கு பவர் எடுக்கிறதுக்கு பதிலா ஜஸ்ட் அந்த டீட் ஆங்கிள் கூட அந்த எண்ணை மல்டிபிள் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ பவர் எடுத்தாலும் சரி, ஆங்கிள் கூட உங்களை மல்டிபிள் பண்ணிட்டாலும் சரி, ஆன்சர் ஒன்று தான். சரியா? ஸோ அதனால தான் இந்த ஆங்கிள் கூட 1/4 மல்டிபிள் பண்றோம். இதுக்கு பேர் தான் டி-மார்வி தியரம். ஸோ அந்த தியரம் யூஸ் பண்ணி தான் நம்ம எழுதுறோம். சரியா? when you put k is equal to 0, k க்கு 0 ன்னு போட்டா என்ன ஆகுது? z is equal to 1 ன்னு தான் வரும் obviously. so you will get 1. இதனால போறேன் cos 0 plus I sin 0 ன்னு வரும். cos 0 ஓட வேல்யூ 1. so z is equal to 1. ரைட்டா பசங்களா? and k க்கு 1 போறோம். k க்கு 1 போட்டா என்ன வரும்? cos 2 pi by 4 plus I sin 2 pi by 4. 2 pi by 4 னா என்னது? it is pi by 2. cos pi by 2. pi by 2 ஓட ஆன்சர் என்னடா? pi by 2 ஓட ஆன்சர் cos pi by 2 0, sin pi by 2 1. அப்போ இதோட ஆன்சர் I. இதோட ஆன்சர் I. ஓகே, k is equal to 2 போடணும். k க்கு 2 போடணும். 2 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? cos 2 2s are 4 pi by 4. 4 pi by 4 ன்னு வரும். plus I sin 4 pi by 4 ன்னு வரும். so 4 4 cancel ஆயிரும். cos pi ஓட ஆன்சர் என்னது? cos pi ஓட ஆன்சர் -1. okay, and sin pi ஓட ஆன்சர் 0. so this answer is -1. ரைட்டா? k க்கு 3 போட்டு பாருங்க. k க்கு 3 போட்டா என்ன கிடைக்கும்? when you put k as 3, z is equal to 6 pi by 4 plus I sin 6 pi by 4. சரியா? 6 pi by 4 னா ஒண்ணுமே இல்ல, it is 270. சரியா? இது ஒண்ணுமே கிடையாது, it is 270. so 270 cos 270 னா it is multiples of pi by 2. இது வந்து cos 3 pi by 2 ன்னு எழுதிக்கோ, plus I sin 3 pi by 2. சரியா? pi by 2 ஓட மல்டிபிள். cos pi by 2 ஓட மல்டிபிள்ஸ்ல இருக்குன்னா அதோட வேல்யூ 0. so 0 plus I into இதோட வேல்யூ 3 pi by 2. pi by 2 னா 1 வரும். நெக்ஸ்ட் 3 pi by 2 னா -1 வரும். 5 pi by 2 னா +1 வரும். ஸோ இது அப்படியே ஆல்டர்னேட்டிவ்ஸா வரும். ஸோ 3 pi by 2 ஆன்சர் என்னது? மைனஸ். ஸோ இட் இஸ் -1. அப்போ -I. அப்போ யார் யாரெல்லாம் அவனோட ஆன்சர்? 1 I -1 and -I. இதுதான் உங்களோட 4 யூனிட்ஸ் ஆஃப் யூனிட்டி. ஓகேவா? 1 ஓட 4 யூனிட்ஸ் யாரும் கிடையாது. 1
I minus 1 minus I. சரியாடா everyone? Yes மக்களே, you all getting it? இவ்வளவுதான் ரூட் கண்டுபிடிக்கிற விஷயம். ஓகே, காம்ப்ளெக்ஸ் நம்பர் இமேஜினரி நம்பர்னா என்ன மேம்? இமேஜினரி நம்பர் அப்படின்னா இந்த இமேஜினரி பார்ட் மட்டும்தான். ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா ரியல் பார்ட்டும் இருக்கு, இமேஜினரி இதோட ஹோல் இது எல்லாத்தையும் சேர்த்து சொன்னா அதுக்கு பேரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இமேஜினரி நம்பர்னா இது ரெண்டுமே ஒண்ணுதான் ஆக்சுவலி. ஓகேவா? இமேஜினரி நம்பர்னாலும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். ஓகேவா பசங்களா? யா ஓகேவா மக்களே? யா so can we go for this sum? இதை சால்வ் பண்ண சொல்லிருக்கா. சால்வ் பண்ண வந்து z ஓட வேல்யூ, z ஓட வேல்யூ வந்து z³ is equal to 8i minus 8i. ஓகேவா? z³ is equal to minus 8i and அப்போ z is equal to minus 8i power 1/3. ஸோ இதுக்கு கியூப் ரூட் எடுக்கணும். கரெக்டா? இதுக்கு கியூப் ரூட் எடுத்தா வேலை முடிஞ்சுது. அப்போ minus 8i போலார் ஃபார்ம்ல எழுது. minus 8i போலார் ஃபார்ம்ல எப்படி எழுதுவீங்க? இதுக்கு மாடுலஸ் வேல்யூ. இதோட மாடுலஸ் வேல்யூ என்னது? r is equal to square root of real part square. real part square 0. imaginary part என்னது? நம்மளுக்கு 8. 8 ஸ்கொயர் பண்ணா 64. so 64 sorry 8 square 64. so கடைசியில நம்மளுக்கு 8 தான் ஆன்சர். ரியல் பார்ட் என்னது? 8 alone. ஓகேவா? ரியல் பார்ட் இஸ் 8. மாடுலஸ் வேல்யூ இஸ் 8. சரியா? வாட் இஸ் தீட்டா? தீட்டா யாருக்கு ஈக்குவல்? tan inverse of. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் பாரு. இது எத்தனாவது குவாட்ரண்ட்? எனிவன் கெஸ் தி குவாட்ரண்ட் ப்ளீஸ்? which quadrant it is? minus 8i. 0 plus 0 minus 8i. இது எத்தனாவது குவாட்ரண்ட் பசங்களா? which quadrant it is? இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நீங்க ஒரு விஷயத்தை இன்வெர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் இன்வெர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ரியல் நம்பர்ஸ் மட்டும் நீங்க வச்சு பண்ண முடியாது. சில விஷயம் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இன்வால்வ் பண்ணி நீங்க இன்வெர்ட் பண்ற மாதிரி ஆகும். அந்த இடத்துல எல்லாமே இதை யூஸ் பண்ணுவீங்க. நீங்க இன்வெர்ஷன் போக போக தான் வரும். சரியா பசங்களா? ஸோ செகண்ட் குவாட்ரண்டா? இல்லடா, இட் இஸ் நாட் செகண்ட் குவாட்ரண்ட். எக்ஸ் நெகட்டிவாகவும் ஒய் பாசிட்டிவா இருந்தா தான் செகண்ட் குவாட்ரண்ட். இந்த இடத்துல நம்மளுக்கு எப்படி இருக்கு? இந்த இடத்துல நம்மளுக்கு எப்படி இருக்கு? இட் இஸ் இன் தி ஃபோர்த் குவாட்ரண்ட். யா, ஸோ திஸ் இஸ் தி ஃபோர்த் குவாட்ரண்ட். ஓகேவா? ஃபோர்த் குவாட்ரண்ட். ஓகே, ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்னா பிரின்சிபல் ஆர்குமெண்ட் என்னது? மைனஸ் ஆல்பாவா? ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கு அப்படின்னா பிரின்சிபல் ஆர்குமெண்ட் என்னது? ஜஸ்ட் மைனஸ் ஆல்பாவா? அப்ப நீ ஆல்பா மட்டும் கண்டுபிடி. வாட் இஸ் யுவர் ஆல்பா? ஸோ ஆல்பா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் y by x. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 8 by 0. 8 வெளியே வச்சிரு. 8 வெளியே வச்சிரு. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி 1ன்னு வச்சுக்கோ. So it is just 1 by 0. 1 by 0 அப்படின்னா it is infinity. ஓகேவா? 8 வெளியே வச்சுக்கூடா. ஏன்னா இது 8 இருந்தா தான் பிரச்சனை. 8 of minus iன்னு பாருங்களேன். அப்போ ஐயோட கோஃபிஷியன்ட் என்னது? -1 alone. சரியா? So what is it? It becomes infinity. Infinityனா it is pi by 2. அப்ப ஆங்கிள் என்னது? pi by 2. ஆல்பா pi by 2. இது ஃபோர்த் குவாட்ரண்ட். அப்ப தீட்டாவோட வேல்யூ என்னது? -pi by 2. சரிங்களா? yes, it is -pi by 2. perfect. so இப்போ z³ எப்படி எழுதுவீங்க? 8 முன்னாடி போட்டு மைனஸ் ஐ எப்படி எழுதி ஆகணும்? cos of -pi by 2 plus 2k pi கூட I sin -pi by 2 plus 2k pi. ரைட்டா பசங்களா? இப்போ கியூப் மேல சைடு கொண்டு போங்க. அப்ப z is equal to 8 power 1 by 3 cos 1 by 3 உள்ள வந்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை முதல்ல எல்சிஎம் எடுத்துக்கோ. இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்?
4k pi minus pi divided by 2 plus I sin 4k pi minus pi divided by 2 1 by 3. இப்போ இந்த 1 by 3 உள்ள வந்துரும். 1 by 3 உள்ள இது cube root எடுத்தனா 8க்கு cube root எடுத்தனா 2 2 into cos. இப்போ 1 by 3 உள்ள வந்துருச்சுன்னா 4k pi minus pi by 6 plus I sin 4k minus pi by 6. Okay? Yeah, perfect. இப்போ என்ன பண்ணுவீங்க? k க்கு என்ன போடணும்? k should be in 0 1 2. k க்கு பதிலா என்ன போடணும்? 0 1 2 னு போடணும். அப்ப k க்கு ஃபர்ஸ்ட் 0 போடுங்க. k க்கு 0 போட்டா என்ன கிடைக்கும்? z is equal to 2 into இது 0 போட்டனா இது மட்டும் தான் 0 ஆகும். இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்கும். So cos of minus pi by 6. Cos of minus pi by 6 and plus I sin minus pi by 6. Cos of minus pi by 6 na enadhu? Minus pi by 6 means it is fourth quadrant la thana irukku. Fourth quadrant la cos vandu positive. Appo pi by 6 na 30. Cos 30 oda value enadhu? Cos 30 oda value root 3 by 2. Okay? So it is root 3 by 2. Ana idu vandu negative. Fourth quadrant la sign vandu negative. So minus I root 1 by 2. Sin 30 oda value 1 by 2. சரிங்களா? Yes. When you put k is equal to 1, k க்கு 1 போட்டீங்க அப்படின்னா z is equal to 2 into cos of k க்கு 1 போடுறேன். அப்போ 2 pi minus pi divided by 6 plus I sin 2 piல pi போச்சுன்னா pi by 6. ரைட்டா? 4 pi. Sorry. 4 pi 4 piல ஒன்று போச்சுன்னா 3 pi. So 3 pi by 6. 3 pi by 6 na pi by 2. சரியா? அப்ப angle நம்மளுக்கு என்னது? pi by 2. When you put pi by 2, z is equal to 2 into cos pi by 2 oda value 0, sin pi by 2 oda value 1. So answer என்னது? 2i. Okay? When you put k is equal to 2, k க்கு 2 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? z is equal to 2 into 4 to the 8. 8 pi plus 8 pi ல ஒரு pi போச்சுன்னா 7 pi. 7 pi by 6 plus I sin 7 pi by 6. Right? 7 pi by 6 எப்படி எழுதுவ? How could you write it? Denominator பார்த்து கன்சிடரண்டா எழுது. Denominator என்னது? 6. 6 வச்சு யோசிச்சு எழுது. அப்போ 2 into 7ல 6 ஓட மல்டிபிள்ஸ் எவ்வளோ டைம்? 6 தான். அப்போ 7 எப்படி எழுதிக்கலாம்? 6 pi plus pi by 6. 7 pi எப்படி எழுதிக்கலாம்? 6 pi plus pi ன்னு எழுதிக்கலாம். ரைட்டா? அப்போ இப்போ நீ தனித்தனி டினாமினேட்டர் எடுத்துக்கிற. தனித்தனி டினாமினேட்டர் எடுத்தா 6 pi by 6 become pi. அப்போ இது pi plus pi by 6. ஓகேவா? 7 pi by 6 எப்படி எழுதிக்கலாம்? pi plus pi by 6 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ pi plus pi by 6னா இது எத்தனாவது குவாட்ரண்ட்னு தெரியுமா? தேர்ட் குவாட்ரண்ட். 180 கூட பிளஸ் பண்ற. 180 கூட பிளஸ் பண்ணனா இட் பிகம்ஸ் தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ல இதுவும் நெகட்டிவ் தான், இதுவும் நெகட்டிவ் தான். ஸோ இட் இஸ் 2 into minus root 3 by 2 minus I into 1 by 2. So 2 வெளியே காமனா எடுத்து கேன்சல் பண்ணிட்டனா minus root 3 minus I. இதுலயும் அப்படிதான். 2 வெளியே காமனா எடுத்து கேன்சல் அவுட் பண்ணிட்டீங்கன்னா root 3 minus I. So யாரெல்லாம் உன்னோட root? Who's all your root? Your root is 2I comma root 3 plus I ஒன்று minus root 3 minus I ஒன்று. Yeah. So these are the 3 values. This is your answer. Okay, va? Everyone? புரிஞ்சுதாடா? Yes? அவ்வளவுதான். So this is the cube root value. Cube roots இப்படி தான் கண்டுபிடிப்பீங்க. Nth root will be find in this way. Okay? Okay? Yes. அவ்வளவுதான் யோகேஷ். Class also over. So கவனிக்கிறவங்க 2-3 பேர் கவனிச்சாலும் சூப்பரா கவனிக்கிறீங்க பசங்களா. நான் கன்சிஸ்டா வந்தாலும் உங்களுக்காக தான் வந்துட்டு இருக்கேன். Yeah? So don't miss the class. ரெகுலரா அட்டெண்ட் பண்ணுங்க. சரியா?
So bye bye, Pasangla. Weekly we have 2-day classes. Okay. So bye bye everyone. Tada.